அறுவடையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆனந்த அறுவடை, ஹாப்பி ஹார்வெஸ்ட். ஆதியாகமம் 26ஆம் அத்தியாயத்தில் சில வசனங்களை நாம் வாசிப்போம். வசனங்கள் 12 முதல் 34. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த ஆண்டில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் செல்வந்தனாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேலில் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை விட நீ மிகவும் பலத்தவனானாய் என்றான். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் இறந்த பின்னர் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடன் வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடைய வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் நாட்டிலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தேவனாகிய உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். இன்றைக்கு நம்முடைய மனப்பாட வசனம் அநேகருக்கு தெரிந்தது. பிரசங்கி 11ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலும் உன் கைகளை தளர விடாதே. Sow your seed in the morning, and at evening let not your hands be idle. நற்செய்தி அறிவிப்பு பணியானது விவசாயத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்காய் நபர்களை சந்திக்கும் ஒவ்வொருவரையும் ஒரு விவசாயி அல்லது பயிரிடுபவர் என்று சொல்லலாம். சாதக சூழ்நிலைகளுக்காய் நாம் காத்து கொண்டிருந்தால் விதைக்கவும் முடியாது, அறுக்கவும் முடியாது. எனவே திருமறை நமக்கு கொடுக்கிற கட்டளை, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கவனமாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எத்தனை நபர்களோடு பேச முடியுமோ அத்தனை பேரோடும் பேசுங்கள். எவ்வளவு நற்செய்தி பிரசுரங்களை நீங்கள் விநியோகிக்க முடியுமோ அவ்வளவு விநியோகியுங்கள், வழங்குங்கள். வசனம் சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக நிறைய அறுப்பான். ஆபரேஷன் மொபிலைசேஷன் என்ற இயக்கத்தின் நிறுவனராகிய ஜார்ஜ் வெர்வர் எப்பொழுதும் நற்செய்தி பணிக்கான தன்னுடைய துடிப்பையும் ஆர்வத்தையும் தக்க வைத்துக் கொள்கிறார். அதற்கு காரணம், அவர் தினமும் முடிந்த அளவு நற்செய்தி கைப்பிரதிகளை எங்கும் விநியோகித்து வருகிறார். ஏனெனில் அவர் விசுவாசிப்பது பிரசங்கி 11ஆம் அத்தியாயம் 2ஆம் 6ஆம் வசனங்கள். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூ உலகில் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை சோர்ந்து போக விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியா பயன்படுமோ என்றும் உனக்கு தெரியாது. சிறிதாய் தோன்றும் தொடர்புகள் அல்லது வாய்ப்புகளை அற்பமாய் எண்ணாதேயுங்கள். ஒரு சிறிய கடுகு விதை நிலத்தில் விதைக்கப்பட்ட போது சகல பூண்டுகளிலும் அது பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகிறது அல்லவா? ஒரு நபரை நாம் கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் போது அவர் மூலமாய் பல்லாயிரங்கள் ஆண்டவரிடம் வந்து சேர்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது.
அந்திரேயா தன் சகோதரன் சீமோன் பேதுருக்கு கிறிஸ்து இயேசுவை அறிமுகம் செய்து வைத்தான். பேதுரு எத்தனை ஆயிரக்கணக்கானவருடைய ரட்சிப்புக்கு காரணமாயிருந்தான் என்று நாம் அறிவோம் அல்லவா? நமது வசதிகளை தியாகம் செய்து கண்ணீரோடு விதைக்க வேண்டும். பயிரிடுகிறவன் விடியற் காலையிலே எழுந்து நிலத்தை உழுதல், விதை விதைத்தல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், உரமிடுதல், இப்படி ஏராளம் கடினமான வேலைகளை எல்லாம் தியாகத்துடன் அவன் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவனுக்கு நல்ல விளைச்சல், சாகுபடி கிடைக்கும். லூக்கா 13ஆம் அத்தியாயத்திலே ஒரு தோட்டக்காரனை குறித்து பார்க்கிறோம். 3 வருடங்களாக அவன் பாடுபட்டும் ஒரு அத்திமரம் கனி எதுவுமே தரவில்லை. விட்டுவிட்டானா? இல்லை. இன்னும் 1 வருடம் கொத்தி நான் ஏறு போடுவேன் என்று சொல்லி அவன் பொறுமையோடு செயல்படுகிறான். இதற்கு தான் கண்ணீரோடு விதைப்பது என்று பொருள். கண்ணீரோடு விதைக்கும் பொழுது கம்பீரத்தோடு அல்லது களிப்போடு நாம் அறுப்போம். Those who sow in tears shall reap with joy. ஆத்துமாக்களுக்காக சுவிசேஷத்தை நாம் அறிவித்த பின்பு அப்படியே விட்டுவிடக்கூடாது. விழிப்புடன் அவர்களை கண்காணிக்க வேண்டும். அதைத்தான் தொடர்பணி என்பது. இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரங்களிலே அநேக கூட்டங்கள், அநேக மாநாடுகள், அநேக நற்செய்தி முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் ஆத்துமாக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி முன்னே வருகிற அளவிற்கு, அல்லது நம்முடைய ஊழியங்களிலே மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு சபையிலே ஆட்களுடைய எண்ணிக்கை கூடுவதில்லை. ஏனென்றால் தொடர்பணி இல்லை. நாம் தொடர்ந்து ஆத்துமங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்கு வேத வசனங்களை கிரமமாய் நெடுகவே போதித்துக் கொண்டிருக்க வேண்டும். விசுவாசிகளின் ஐக்கியத்திலே, உறவிலே அவர்கள் எப்பொழுதும் இருக்கும்படி நாம் அவர்களுக்கு ஆலோசனை கூற வேண்டும். அதற்கு ஆதரவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கோதுமைக்குள் களைகளை சத்துரு எல்லாரும் தூங்கின பொழுது விதைத்து விட்டு ஓடிவிட்டது போல பின்மாற்றம், துருபதேசம் ஆகியவற்றால் நம்முடைய நற்செய்தி பயிர்களை நாசமாக்க சாத்தான் முழுக்க முழுக்க முயற்சிப்பான். கவனமாயிருக்க வேண்டும். Soul winners must be known for their watchfulness and alertness. ஆத்துமாதாயர்கள் எப்பொழுதும் மிகவும் கவனமாகவும் விழிப்புடனும் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நெடுகவே நம்முடைய பணியிலே ஆனந்த அறுவடையை கண்டு நாம் கழிப்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வயலிலே வேலை செய்யும்படி உமக்கு உடன் வேலையாட்களாய் நீர் எங்களை அழைத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் கரங்களிலே நல்ல விதைகளை தந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை போய் விதைப்பதற்கு உம்முடைய உற்சாகத்தையும் உம்முடைய ஆவியின் பலத்தையும் நீர் தந்திருக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை முடக்கி கொண்டு தூங்கி விடாதபடி உற்சாகமா எழுந்து சென்று தேசத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நானா திசைகளிலும் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை நீர் கர்த்தாவே கிளப்பி விட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். காலையிலே விதைக்கிறவர்கள் மாலையிலே சோர்ந்து போகாதிருக்க கர்த்தாவே நாங்கள் விறுவிறுப்பாய் விடாமல் வேலை செய்து கொண்டே இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய அறுவடையை கண்டு அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு மூட்டை மூட்டையாய் வண்டி வண்டியாய் எங்களுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்திலே களஞ்சியத்திலே கொண்டு சேர்க்க அதெல்லாம் காணும் பாக்கியத்தை நீர் எனக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவேளை கடைசி சில ஆண்டுகளில் இருக்கிற இந்த காலத்திலே ஆண்டவரே எங்களுடைய அறுவடையை நீர் பன்மடங்காய் பெருக்கி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து அவருடைய ஊழிய களங்களிலே ஆனந்த அறுவடையை நீர் கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.